அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம ஊர்ல நிறைய பேர் சிட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஊரை ஏமாத்தி உலையில போடுறத பார்த்துருக்கோம். பொதுவா அந்த மாதிரி ஏமாந்த ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை ஏஜ் இருக்கு யங்ஸ்டர் அப்படின்னா போவாங்க, தட்டி கேட்பாங்க, சண்டையாவது போடுவாங்க, தன்னால என்ன முடியுமோ அதையாவது செய்வாங்க. இதுவே வயசானவங்களா இருந்தா அதுதான் இந்த படத்துலையும் நடக்குது. இதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு. சப்போஸ் வயசானவங்களை ஏமாத்துனாங்க அப்படின்னா வயசானவங்களால பெரிய டெக்னாலஜி எதுவும் யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ பணத்தை ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியம். அப்படி தான் இந்த படத்துலையும் இந்த வயசானவங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கோஷ்டி ஏமாத்துது. அந்த கோஷ்டிகிட்டேருந்து பணத்தை மீட்டாங்களா இல்லையா? கிட்டத்தட்ட பணத்தை மீட்ட மாதிரி தான். பட் கடைசியில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுப்போம். இதோ இப்படி கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க இடத்துல ஒரு ரெயின் கோட்டோடவும் ஃப்ரெண்ட்ஸோடவும் நிற்கிறாரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவங்க எதை நோக்கியோ எந்த சிக்னலுக்காகவோ வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்க போதே இந்த படத்தோட டைட்டில் கார்டை போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட பேர் ஹீரோயிக் லூசர். படம் வெளியான ஆண்டு 2019. வெளியான லாங்குவேஜ் ஸ்பானிஷ். அர்ஜென்டினாவில் இருக்கிற ஒரு அழகான கிராமத்தை சேர்ந்தவர் தான் நம்ம ஹீரோ. ரைட்டில் இருக்கிறாரு இவர் தான் நம்ம ஹீரோ. நடுவில் இருக்கிறது ஹீரோவோட ஒய்ஃப், லெஃப்டில் இருக்கிறது ஹீரோவோட ஃப்ரெண்டு. அவர் ஒரு மெக்கானிக்காக இருக்கார். இவங்க 3 பேரும் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற பில்டிங்கை பார்த்து ரொம்ப சிலாய்ச்சி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஆசையே அந்த இடத்துல ஒரு குடோனை கொண்டு வரணும். அதாவது அங்கே விளைவிக்கிற விவசாய பொருட்களை கொண்டு வந்து அதை வேல்யூ ஆடட் பொருட்களை மாற்றி தேவைப்பட்டால் விற்கலாம், இல்லைனா ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல குடோனை உருவாக்கணும் அப்படிங்கிறத ஆசை. இதன் மூலமாக அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதோட ஒரு 30 பேருக்காவது வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ண இன்னொருத்தர் வந்து சேர்றாரு. இவர் ஒரு பெயிண்டர். இவருக்கு பெருசாக குழந்தை குட்டின்னு எதுவும் இல்லை. ரயில்வே ஸ்டேஷன்லேயே எப்பவும் கிடப்பாரு. இவங்க 3 பேரும் ப்ளஸ் கூட இருக்கிற ஒரு சில பேரும் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ். வேறு சில மக்கள் வெறும் இன்வெஸ்டர்ஸ். அவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறத இதோ பார்க்க போகிறோம். ஹீரோ அவரோட இளமை காலத்தில் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயராக இருந்திருக்காரு. ஸோ அவருக்குன்னு ஒரு மவுஸு, அவரோட வார்த்தைக்குன்னு ஒரு வேல்யூ இருக்க தான் செய்யுது. கோடன் ஆரம்பிக்கிறதெல்லாம் ஓகே, பட் அதுக்கு முதல்ல அந்த ஒரிஜினல் பில்டிங்கோட ஓனர் விற்கிறதுக்கு தயாராக இருக்கணும் இல்லையா? ஸோ அவரை பார்க்கறதுக்காக ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அவர் இருந்த ஊருக்கே போய் பார்க்குறாங்க. அந்த பில்டிங்கோட ஓனர் அந்த பில்டிங்க்கு வச்சிருக்கிற விலை கிட்டத்தட்ட $3 லட்சம். நம்ம ஒரு பதிப்புக்கு ரஃபா ஒரு 30 லட்சம் வச்சுக்கலாமே, ஈஸியாக புரியுங்கிறதுக்காக. ஆனால் ஹீரோ கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. இருந்தாலும் ஹீரோயின் அட வாங்கிடலாம்ப்பா அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக அந்த ஓனர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ யங் ஏஜில் ஃபுட்பால் பிளேயராக இருந்தார் இல்லையா, அதை பற்றிய டாபிக் போகுது. பில்டிங் ஓனர் நீங்கள் எக்ஸ் ஃபுட்பால் பிளேயர் அப்படிங்கிறதுக்காகவே இன்னும் வேணா ஒரு $30,000 நான் கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல டீலை கொடுக்குறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த டீலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஹீரோவுக்கு நிறைய படங்கள் பார்க்குற பழக்கம் இருக்குது. இப்போ கூட பெட்ரூமில் உட்காந்துட்டு டிவி தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஆரம்பிக்க போகிறது கோடன் மட்டும் கிடையாது, ஒரு ஃபேக்ட்ரியும் கூட. அதனால் இந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்ச ஆட்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஏற்கனவே இந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்த 2 பேரை போய் மீட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட தன்னோட ஐடியாக்களை சொல்கிறாங்க. முதல்ல அந்த 2 பேருக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஒரு வழியாக ஹீரோவும் அவரோட மெக்கானிக் ஃப்ரெண்டும் பேசி இவங்களை சம்மதிக்க வச்சிடுறாங்க. ஒரு பக்கம் வேலை செய்யறதுக்கு தேவையான நாட்களை பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்வெஸ்டர்ஸ்க்கான ஹண்ட்டும் போயிட்டுருக்கு. இதோ இப்போ மீட் பண்ணுறது ஒரு கிராசரி ஸ்டோர் ஓனர். அவரும் தன்னாலான கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த ஊருக்கு ஒரு நல்ல விஷயம் வர்றது நல்லது தானே அப்படின்னு பணம் வச்சிருக்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா இதோ இந்த வயசான செடி வச்சிருக்கிற பாட்டி கூட அவங்களாலான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இப்படி அந்த பாட்டி மட்டும் இல்லை, அந்த ஊரில் பணம் இருக்கிற எல்லாருமே இந்த ஃபேக்ட்ரி வரதை பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹீரோவும் மெக்கானிக் ஃப்ரெண்டும் இப்போ போய் பார்க்கறது ஏரிக்கரையில் இருக்கிற அவங்களோட நண்பனை. இவரோட ஏரிக்கரை ஃப்ரெண்டு ஏரிக்கரையை ஒட்டி இருக்கிறனால ஒவ்வொரு முறையும் கனத்த மழை வரும்போது அவங்கள ரெக்கவர் பண்ணுறது பெரிய சிரமமாக இருக்குது. அப்படிங்கிறனால கவர்மெண்ட் இவங்க கையில் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஊருக்குள்ளே வாங்கன்னு சொல்லியிருக்கு. பட் அந்த ஏரிக்கிற ஃப்ரெண்டு ஊருக்குள்ளே வரவே இல்லை. அப்படின்னா அந்த பணம் அவர் கையில் இருக்கும் தானே, அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கேட்கலான்னு சொல்லி ஹீரோவும் அவரோட மெக்கானிக் ஃப்ரெண்டும் போய் பார்க்குறாங்க. பட் அங்கே போனதான் தெரியுது அந்த ஏரிக்கிற ஃப்ரெண்டு ஏற்கனவே எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டு மறுபடியும் பழையபடி அந்த ஏரிக்கிற வீட்டுக்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. சரி பரவாயில்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் இல்லைண்ணே, எங்களோட வந்து வேலை செய்யறியான்னு கேட்க அந்த ஏரிக்கிற ஃப்ரெண்டும் ரொம்ப ஹாப்பியாக ஓகே அப்படின்னு சொல்கிறான். இப்படி ஒரு வழியாக அங்கங்கே பேசி பணத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. மொத்தம் தேவை கிட்டத்தட்ட 3 லட்சம். ஆனால் அவங்க கையில் இருக்கிறது ஒரு 1,40,000 கிட்ட தான் இருக்குது.
ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இதை விட இன்னும் ஒரு பெரிய இன்வெஸ்டர் வந்தால் தான் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறனால அந்த ஊரில் இருக்கிற ஒன்றாவது பெரிய கை ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஓனரை பார்க்க போகிறாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஓனரான லேடியை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அந்த லேடியோட பையன் அங்கே வரான் பணம் வேணும்னு சொல்லி. சரி போய் அக்கௌண்ட் வாங்கிக்கோ அப்படின்னு வேண்டா வெறுப்பா அந்த லேடி சொல்லி அனுப்புறாங்க. அவன் போனதுக்கு அப்புறம் அந்த லேடி அந்த பையனை பத்தி பெரிய லெவல்ல புலம்புறாங்க. ஆள் வளர்ந்துட்டான் தான் பேரு, சரியான ஊதாரியா சுத்திட்டு இருக்கான். சரி நீங்க கேட்ட $1,00,000 பணத்தை தரேன், ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க அவனை சேர்த்துக்கணும், இன்வெஸ்டரா இல்ல ஒர்க்கிங் பார்ட்னரா அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேட்கறாங்க. இதை கேட்டதும் ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பணமும் வருது, வேலை செய்ய ஒரு ஆளும் கிடைக்கிறான் இல்லையா. ஓகே சொல்றாரு. அப்படி இப்படின்னு புரட்டி ஒரு வழியா $1,59,000 கிட்ட ரெடி பண்ணிடுறாங்க. சரி இந்த பணத்தை கையில் வச்சிருக்கிறது ரிஸ்க் அப்படிங்கிறனால பேங்க்குக்கு எடுத்துட்டு போறாங்க. பேங்க்ல இருக்கிறது அவங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான ஒரு நபர், பேங்க் மேனேஜர். அவங்களோட நல விசாரிப்புக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஹீரோ தாங்கிட்டு இருந்த மொத்த பணத்தையும் பேங்கோட லாக்கர்ல வைக்கிறாரு, அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு பதிலா. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், அவ்வளவு பணத்தை லாக்கர்ல வைக்கிறத விட அக்கௌண்ட்ல போடுறதானே சேஃப் அப்படின்னு சொல்லி. ஒரு வகையில் உண்மைதான். ஆனா இவங்களோட ப்ராஜெக்ட்ல எல்லாத்தோட பணமும் இருக்கு. இவங்க கம்பெனியோ இன்னும் ரெஜிஸ்டர் ஆகல. பணத்தை போட்டா ஹீரோ அவரோட பேர்ல தான் போடணும். அப்படி போறது எத்திக்கலி கரெக்டா இருக்காது அப்படிங்கிறனால ஹீரோ வேணான்னு சொல்லி பணத்தை லாக்கர்ல வைக்கிறாரு. கூடவே அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. இதை பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 60% பணத்தை ரெடி பண்ணிட்டோம், எங்களுக்கு தேவை இன்னும் ஒரு 40%. ஒரு லோன் கிடைக்க ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்க மேனேஜரும் என்னால முடிஞ்சதை செய்யறேன்னு சொல்றாரு. இப்படியே எல்லாம் ஸ்மூத்தா போகுது. ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட வீட்டுக்கு வந்து தன்னோட வழக்கமான வேலைகளை செய்யறாங்க. ஒரு சில நாளைக்கு அப்புறம் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா ஹீரோவை கூப்பிட்டு, பேங்க்ல இருந்து கால் வந்திருக்கு, நீங்க உடனே போங்க, அநேகமா லோன் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்ல பயங்கர ஹாப்பியா ஹீரோ பேங்க்குக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பேங்க் மேனேஜர், எல்லாம் ஓகே தான், ஆனா ஒரு சின்ன பிரச்சனை, நான் என்னதான் லாக்கர்ல பணம் இருக்குன்னு சொன்னாலும் என்னோட பேங்க் மெயிலிடம் அதை நம்ப தயாரா இல்லை. அந்த பணத்தை அக்கௌண்ட்ல போட்டு வச்சா ஓகே இவ்வளோ பெரிய பணம் இருக்குது, அவங்க கேட்கறது வெறும் 40% தான் சொல்லி லோன் என்னால் வாங்கி தர முடியும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற பணத்தை அக்கௌண்ட்ல போடு, லோனுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. ஹீரோ முதல்ல கொஞ்சம் யோசிச்சாலும் சரி வேற வழி இல்லை, இன்னும் 2-3 நாள் தானே லோன் வந்துடும், அப்போ மொத்த பணத்தை எடுத்துடலான்னு சொல்லி ஓகே சொல்றாரு. லாக்கர்ல இருந்த எல்லா பணத்தையும் எடுத்து அவரோட அக்கௌண்ட்டுக்கு எல்லா பணத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அவரோட அக்கௌண்ட்ல என்ட்ரியும் ஆகுது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெசிப்ட் வாங்கிட்டு பேங்க் விட்டு வெளியில வராரு. வரும்போதே யாரு மேலேயோ மோதிட்டு போறாரு. அவர் முதல்ல யார் மேலே அப்படிங்கிறத பற்றி பெருசாக கொல்லப்படாம அவர் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்காரு. அன்னைக்கு ஈவினிங் நைட் 8 மணிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான நியூஸ் டிவி சேனலில் ஒளிபரப்பாகுது. நம்ம ஊரில் எப்படி டிமானிட்டைசேஷனோ அதே போல் அந்த கண்ட்ரியில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இனி வாரத்துக்கு வெறும் $250 மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும், மீதி பணத்தை அக்கௌண்ட்டில் அப்படியே தான் வச்சிருக்கணும், ஏன்னா கண்ட்ரியோட எக்கானமி சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் இது உண்மையிலேயே நடந்த சம்பவம் 2001 அர்ஜென்டினால. இந்த நியூஸ் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் சும்மா இருப்பாங்களா? முன்னாடி சீனில் கிராசரி ஸ்டோர் ஓனர் ஒரு பெரிய அளவில் பணம் கொடுத்தாரு. அவரு நேராக ஹீரோ கிட்ட வந்து, இதை பாருப்பா சுச்சுவேஷன் சரியில்லை, $250 தான் எடுக்க முடியுன்றாங்க, நீ பேசாமல் என் பணத்தை கொடுத்துற, பணம் இல்லாமல் என்னால் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாதுன்னு கேட்க அதுக்கு ஹீரோ எவ்வளவோ சமாதானம் சொல்ல முயற்சி பண்ணுறாரு. இல்லை பணம் லாக்கரில் இருந்து அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு, லோனுக்காக தான் சொன்னார். ஆனால் அதை கேட்குற நிலைமையில அந்த கிராசரி ஸ்டோர் ஓனர் இல்லை. வெறும் வாய் வார்த்தையாக இருந்தது. கிட்டத்தட்ட கைகளப்பா மாற போகிற சமயத்தில் ஹீரோயின் துப்பாக்கியோட வந்து, இது பாருங்க மரியாதையை என் வீட்டுக்கார விடுங்க, நாங்கள் ஒன்றும் வேணுனே பணத்தை கொண்டு போய் பேங்க் அக்கௌண்ட்டில் வைக்கல, சூழ்நிலை அப்படி, அதனால் அப்படி ஆயிடுச்சு, பட் எங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பணத்தை திருப்பி கொடுத்துருவோம், தயவு செஞ்சு இப்போ இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த கேஷியரை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. அவர்கிட்ட ஏதோ விசாரணை பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அப்போ தான் அந்த கேஷியர் பல உண்மைகளை சொல்கிறான். அந்த நாட்டோட பிரசிடெண்ட் இந்த மாதிரி ரூல் கொண்டு வர போகிறாரு, இனி வாரத்துக்கு $250 மேலே இருக்க முடியாது அப்படிங்கிறது அந்த பேங்க் மேனேஜருக்கு மட்டும் இல்லை, அவரோட ஃப்ரெண்டாக இருக்கானே ஒரு வக்கீல், ஹீரோ போகும்போது இடிச்சுட்டு உள்ளே போனானே அதே வக்கீல், இவங்க 2 பேருக்குமே எல்லா உண்மையும் தெரியும். இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி வரப்போகுதுன்னு. அது தெரிஞ்சுதான் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் மேனேஜர் அந்த வக்கீல்கிட்ட கொடுத்துட்டான். இதில் மேனேஜருக்கும் ஒரு பெரிய கட்டு போயிருக்குன்னு எல்லா உண்மையும் எடுத்து சொல்கிறான். சரி அட்லீஸ்ட் மேனேஜரை பார்த்து பேசினாலாவது பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அந்த மேனேஜரை பார்க்க போகிறாங்க. ஆனால் அந்த மேனேஜரோ இதை பற்றிலாம் எதையுமே கண்டுக்காம உன்னால் ஆனதை பார்த்துக்க போடா அப்படிங்கிற ரேஞ்சில் பதில் சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கான். இப்படி எல்லாமே நெகட்டிவாக முடிஞ்சனால பெரிய கவலையோட ஹீரோ காரை ஓட்டிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கான் ஹீரோயினோட. அந்த சமயத்தில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த கார் ஒரு மிகப்பெரிய விபத்தை சந்திக்குது. காலேஜில் படிச்சுட்டு இருந்த ஹீரோ அண்ட் ஹீரோயினோட மகன் திரும்பி வரான். ஒரு வழியாக ஹீரோ கண்ணை முடிச்சு பார்த்து ஒய்ஃப் எங்கன்னு கேட்குறான். அப்போதான் ஒரு உண்மை தெரியுது, ஹீரோவுக்கு பலத்தாடி ஹீரோயின் இறந்தே போயிட்டாங்க அப்படிங்கிறது. மரளாவோ மிகப்பெரிய அடி, கையில் பணமும் இல்லை. ஸோ பையனுக்கு வேற வழியே இல்லை,
காலேஜ் டிஸ்கன்டினியூ பண்ணிடுறான். அந்த டிரான்ஸ்போர்ட்டர் லேடியும் பெரிய லெவல் அப்செட் ஆகிறாங்க. இவங்க மட்டும் இல்லை, அந்த டெக்கீஸும் கையில் கிடைச்ச வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெயிண்டர் பெயிண்டிங் வேலை பண்ண போயிடுறாரு. ஏரிக்கரைக்காரரு ஏரிக்கரைக்கே திரும்பி போயிடுறாரு. மெக்கானிக்கும் அவரோட நார்மல் லைஃப் லீட் பண்ண போயிடுறாரு. நாட்கள் இப்படியே போகுது. ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய தகவல் ஒன்று கிடைக்குது. அந்த ஊரை சேர்ந்த ஒரு லேடி நர்ஸா டவுனில் வேலை பார்க்குறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆனது அந்த அட்வொகேட்டிட வேலை செய்கிற ஒரு வேலைக்காரர். பேச்சுவாக்கில் அந்த வேலைக்காரர் ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்கிறான். ஒரு மிகப்பெரிய குழியை தான் வெட்டினதாகவும், அந்த குழிக்குள்ள ஒரு மிகப்பெரிய பீரோவை இறக்கினதை தான் பார்த்ததாகவும், அதுக்கப்புறம் அந்த குழி பக்கமே தன்னை போக விடலை. அநேகமாக அந்த குழிக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. எனவே நான் சாக போகிறேன். நிறைய பேர்த்தோட பணத்தை ஏமாத்தின அந்த வக்கீல் எல்லா பணத்தையும் அநேகமாக அங்கே தான் வச்சிருப்பான்னு சொல்லி அந்த வேலைக்காரர் சொல்கிறாரு. இப்படி எல்லா தகவலையும் சொல்லிட்டு இருக்குது அந்த மெக்கானிக் ஃப்ரெண்டு. இப்போது அந்த பணம் கிட்டத்தட்ட எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு முயற்சி பண்ணால் மொத்த பணத்தை நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு அந்த மெக்கானிக் சொல்ல, அதை கேட்டதும் ஹீரோயினே செத்து போயிட்டா. இனிமேல் அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? மொரவர் நமக்கெல்லாம் வயசாயிடுச்சு, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு விரக்தியாக பேசுகிறான். இதை கேட்டதும் அந்த பெயிண்டர் அண்ட் மெக்கானிக் 2 பேரும் கடுப்பாகி வெளியே போகிறாங்க. இவங்க வெளியே போனதுக்கப்புறம் அந்த ஹீரோவோட பையன் ஹீரோ கிட்ட பேசுகிறான். அப்பா, யூ நோ சம்திங், சப்போஸ் அந்த ஆக்சிடெண்ட்டில் நீங்கள் செத்து நானும் அம்மாவும் இருந்திருந்தா கூட நிச்சயமாக அந்த பணத்தை எப்படியாவது வெளியெடுக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அந்த பணம் அத்தனையும் நம்ம உழைச்சி சம்பாதிச்ச காசு. அவ்வளவையே நீங்கள் 2 பேருமே இறந்து போயிருந்தா கூட நிச்சயமாக அந்த பணத்தை எடுக்க நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு பையன் கொஞ்சம் பூஸ்டப்பாக பேசுகிறான். சரி, ஓகே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த மெக்கானிக் ஃப்ரெண்டை பார்த்து வாங்க ஆட்டத்தை ஆரம்பிக்கலான்னு சொல்கிறாரு. இப்போது ஹீரோவோட பையன், டிரான்ஸ்போர்ட் லேடி அவங்களோட பையன், அந்த எக்ஸ்பர்ட்ஸ் 2 பேர், பெயிண்டர், மெக்கானிக், ஏரிக்கரைக்காரன் எல்லாரும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பணத்தை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் 2 பேர் இருக்கானுங்க இல்லையா, அதில் ஒருத்தனுக்கு செல்ஃபோன்லேருந்து கால் வருது. 2001 செல்ஃபோன் அப்படிங்கிறதே ரொம்ப ரேர், அதுவும் அர்ஜென்டினாவில் ரேரஸ்ட் த ரேரஸ்ட். அதனால் ரொம்ப ஆச்சரியமாக ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த கூட இருந்த ஒருத்தன், இவங்ககிட்ட மட்டும் இல்லை எங்கிட்டையும் ஒரு செல்ஃபோன் இருக்குன்னு சொல்கிறான். இப்போது 2 செல்ஃபோன் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த டீம் ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. அந்த பிளானோட ஒரு பாட்டாக ஹீரோவோட பையன் அந்த வக்கீலோட ஆஃபீஸுக்கு, நான் செடிகளை மெயின்டைன் பண்ணுற கம்பெனிலேருந்து வந்திருக்கேன், 100% ஃப்ரீயாக உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரீன்னு சொல்லியும் கூட அந்த வக்கீல் அந்த பையனை உள்ள விடுறதா இல்லை. அந்த சமயத்தில் வக்கீலோட செக்ரட்டரி உள்ள வராங்க. 100% ஃப்ரீயாக பண்ணி தருவா அப்படின்னா உள்ளவா அப்படின்னு சொல்லி அந்த அட்வொகேட்டையும் சமாதானப்படுத்தி உள்ள அடிச்சிட்டு போகிறாங்க. இதே டைமில் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு வழியாக அந்த வக்கீலோட அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கிட்ட போயிடுறாங்க. இப்போதான் புரியுது, அது ஒரு மிகப்பெரிய ஓப்பன் கிரவுண்டு. நடுவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நிறைய மரங்கள் இருக்கு. அதை சுற்றி ஒரு குதிரலாயம். அநேகமாக இந்த இடமா தான் இருக்குன்னு கேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறாங்க. அங்கே இருக்கிற செடிகள் கொடிகள் எல்லாத்தையும் நகர்த்திட்டு உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஒரு இடத்துல 4 பக்கமும் கம்பி வலை போட்டு வச்சிருக்கான். ஃபுல்லாக பெரிய ஓப்பன் ஸ்பேஸு. அந்த குழி தோண்டினவர் சொன்ன மாதிரியே. ஸோ கன்ஃபார்ம்டா இந்த இடம் தான் அப்படின்னு புரிஞ்சிருது. கண்டிப்பாக மொத்த பணத்தை இங்கே தான் வச்சிருக்கான் அப்படிங்கிறதும் புரிஞ்சிருது. இவங்க பாட்டுக்கு கம்பி வலையை தாண்டி உள்ள போகும்போது வக்கீலோட ஃபோனுக்கு ஒரு அலாம் அடிக்குது. இதை பார்த்ததும் வக்கீல் உடனே அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறான். மறுபக்கம் ஹீரோவோட போன அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த லாக்கரை கண்டுபிடிச்சிடுறாங்க. இது எப்படி திறக்கலாம் அப்படி இப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே வக்கீலோட இடத்துல இருந்த அந்த பையன் செல்போன் வழியா இங்க இருக்கிறவங்களுக்கு தகவல் கொடுக்குறான். வக்கீல் இந்த மாதிரி கிளம்பிட்டான், ஒழுங்கா ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லி. செல்போன்ல தகவல் கிடைச்சதும் அடிச்சு பிடிச்சி இவங்களோட காருக்கு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஓடி வந்துடுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்த சேர்ந்த வக்கீல் அந்த லாக்கரை திறந்து எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறான். எல்லாம் சரியா தான் இருக்கு. அப்படின்னா எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் அடிச்சிருக்கணும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு சந்தேகம். இப்போ ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் மறுபடியும் ஒரு திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, பணம் ஒரு சேஃப்ல இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு, அதை எப்படி எடுக்கிறதுங்கிறத பத்தி யோசிப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்ல அப்பதான் ஒரு சூப்பரான ஐடியா அவங்களுக்கு கிளிக் ஆகுது. அலாம் அடிச்சனால தானே அந்த வக்கீல் வந்திருக்கான். அப்படின்னா அந்த அலாம் அந்த லாக்கர்ல இருந்து வந்திருக்கணும். அந்த லாக்கர் எந்த கம்பெனியோடது அப்படின்னு கண்டுபிடிச்சா அது எதனால எப்படி ஆக்டிவேட் ஆகுது, எப்படி அது மெசேஜ் அனுப்பும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அதை வச்சு அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலான்னு சொன்னதும் ஹீரோவோட பையன் தான் அங்கே ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கான் இல்லையா. ஸோ ஹீரோவோட பையனுக்கு இந்த வேலையை கொடுக்குறாங்க. மறுபக்கம் நம்ம ஹீரோவோட பையனுக்கு பெருசா இந்த மாதிரி செடியை மெயின்டைன் பண்றதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ இஷ்டத்துக்கு செடியை கட் பண்றான். நம்ம ஊர்லயே கூட சில செடிகளை தொட்டா நமக்கு அரிப்பு வரும் இல்லையா, அந்த மாதிரி விஷச்செடிகளை கூட கவலையப்படாம தொடுறான். இதை பார்த்ததும் செக்ரட்டரிக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் பெருசா அவனை பத்தி கண்டுக்காம விட்டுறாங்க. ஒரு வழியா செக்ரட்டரி ஏமாந்த நேரம் பார்த்து அந்த செக்யூரிட்டி கம்பெனியோட பேரு, அதோட மாடல் என்ன அப்படிங்கறத ஹீரோவோட பையன் பில்ல வச்சு கண்டுபிடிச்சிடறான்.
அது என்ன மாடல் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோவோட பையனும் நேரா அந்த செக்யூரிட்டி கம்பெனிக்கு போய் அந்த பர்டிகுலர் மாடல் பத்திய டீட்டெயில் கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம், அந்த மாடல் எலக்ட்ரிக்ல ஒர்க் ஆகுது, அதுக்கு பேட்டரி பேக்கப்பும் இருக்கு. அந்த பேட்டரி பேக்கப் 48 மணி நேரத்துக்கு தாங்கும். ஆட்கள் இந்த மாதிரி அத்துமீறி நேரம் போக பேட்டரியோட பர்சன்டேஜ் 50%க்கு கீழே வந்தா மெசேஜ் அனுப்பும் அப்படிங்கிற டீட்டெயிலும் புரியுது. இந்த டீட்டெயில் போதாதான் நம்ம ஹீரோவுக்கு. மறுபடியும் ஹீரோவும் ஹீரோவோட டீமும் சேர்ந்து அந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தை எப்படி உடைக்கலாம் அப்படிங்கிற பற்றிய டிஸ்கஷனை ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த டிஸ்கஷனில் உருப்படியாக எந்த ஐடியாவும் தொடலை. சரி, நாளைக்கு நம்ம டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட டீம் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோ வழக்கம் போல டிவி பார்த்துட்டு இருக்கும்போது டிவியில் ஒரு ஹாலிவுட் படத்தை பார்க்குறாரு. அந்த படத்தில் நகையை கொள்ளடிக்கிறதுக்காக ஒரு ஃபால்ஸ் அலாம் கிரியேட் பண்ணுற ஒரு சீனை படத்தில் பார்க்குறாங்க. அடடா அப்படின்னு சொல்லி அதை பார்த்த ஹீரோவுக்கு ஒரு ஐடியா தோணுது. அந்த ஐடியா என்ன அப்படிங்கறத அடுத்த சீன்ல தன்னோட டீமுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஐடியா ரொம்ப சிம்பிள். அந்த செக்யூரிட்டி லைனுக்கு போற பவரை கட் பண்ணிடணும். கரெக்டா 24 மணி நேரம் கழிச்சு பேட்டரி 50%க்கு வந்துடும். அடுத்த சில நிமிஷங்கள்ல 50%க்கு கீழே வந்துடும் இல்லையா? ஸோ அந்த டைம்ல அட்வொகேட்டுக்கு மெசேஜ் போகும். மெசேஜை பார்த்துட்டு அவன் அடிச்சு புடிச்சு திரும்பி வருவான். அப்படி அவன் வரத்துக்குள்ள மறுபடியும் பவர் ஆஃப் பண்ணி விட்டுறணும். அப்ப என்ன ஆகும்? பேட்டரி 50%க்கு மேல போயிடும். வக்கீல் வந்து பார்த்தானா, என்னடா அது பேட்டரி 50க்கு மேல இருக்குது, ஓஹோ இது ஃபால்ஸ் அலாம் போல அப்படின்னு நினைச்சு ஏமாந்துருவான். இதையே திரும்ப திரும்ப பண்ண என்ன ஆகும்? ஹீரோவோட டீம் செக்யூரிட்டி சிஸ்டத்தை உடைக்கும் போது அலாம் அடிக்கும். அதை ஃபால்ஸ் அலாம்னு நினைச்சுக்கிட்டு அந்த வக்கீல் அதை இக்னோர் பண்ணிடுவான். இதுதான் இவங்களோட மொத்த பிளான். இந்த ஐடியா படி அந்த செக்யூரிட்டி சிஸ்டத்துக்கு போற பவர் லைனை ஒரு சில கிலோமீட்டர் தள்ளி எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பவர் வயர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் முதலாளியோட பையன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வந்து கொடுக்கறான். முதல்ல எல்லாமே தயாரா இருக்கு. ஹீரோவும் ஹீரோவோட மெக்கானிக் ஃப்ரெண்டும் ஒரு சில கிலோமீட்டர்கள் தள்ளி வந்து பவர் எங்க கட் பண்றோம் அப்படிங்கிற இடத்தையும் எந்த நேரத்துல கட் பண்றோம் அப்படிங்கறதையும் குறிச்சு வச்சுக்கிறாங்க. மெக்கானிக் ஃப்ரெண்ட் அந்த ஊர்ல இருக்கிற பவர் ஹவுஸுக்கு போறாரு. இவங்க வேற ஏதோ கூட பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. பட் என்ன பிளான் அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரியல. ஒருவேளை வர சீன்ல தெரியுமோ, பார்க்கலாமே. இங்க இந்த பக்கம் பிளான் படி பவரை கட் பண்ண அடுத்த 24 மணி நேரத்துல பேட்டரியோட பர்சன்டேஜ் 50க்கு கீழே போகுது. அந்த வக்கீலுக்கும் இன்ஃபர்மேஷன் போகுது. அவன் வண்டியை எடுத்துக்கிட்டு தலை தெறிக்க ஓடி வரான். வந்து பார்த்தவனுக்கு பேட்டரி 50%க்கு மேல இருக்குது அப்படின்னு புரியுது. இது ஏற்கனவே நம்ம ஹீரோ பிளான் பண்ணி வச்சது தானே. ஆனா அது வக்கீலுக்கு தெரியாது இல்லையா? சோ ஏன் அலாம் அடிக்குது அப்படின்னு அந்த வக்கீல் குழம்பி போய் நிக்கிறான். அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் பைனாகுலர் வழியா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வக்கீல் யாருக்கோ ஃபோன் பண்றது தெரியுது. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வந்தவர் அந்த செக்யூரிட்டி கம்பெனியோட மேனேஜர். இவர்கிட்ட தான் நம்மளோட ஹீரோவும் ஹீரோவோட பையனும் போய் எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணாங்க. அங்க வந்து செக்யூரிட்டி கம்பெனியோட இன்சார்ஜ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் சரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வக்கீலோ செம்ம கடுப்பாகிறான். என்னடே எல்லாம் சரியா இருக்குன்னா அப்புறம் எதுக்காக அலாம் திரும்ப திரும்ப அடிக்குதுன்னு சொல்லி துப்பாக்கியை வேற வச்சு மிரட்டுறான். பயந்து போன அந்த செக்யூரிட்டி கம்பெனியோட மேனேஜர், சரி சார் எதுக்கும் பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரிக் லைனை செக் பண்ணிடலான்னு சொல்லி அந்த இன்சார்ஜ் ஹீரோ 2 பேரும் அந்த ஏரியாவுக்கு வர எலக்ட்ரிக் கம்பத்து மேல ஏறி செக் பண்றாங்க. அப்போ அந்த இன்சார்ஜ் இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஏரியால வோல்டேஜ் எக்கச்சக்க பிளக்சுவேஷன் இருக்கு, அதனால கூட இந்த பிரச்சனை வரலாம், இதை இப்போதைக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க, எதுக்கும் நான் என் ஹெட் ஆஃபீஸ்ட்ட சொல்லி என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன்னு சொல்றாரு. கூடவே சரி உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஃபால்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு பண்ணுங்க, அந்த ஃபால்ஸ் அலாம் வராமல் இருக்க பேட்டரிக்கு போகிற லைன் கட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தடுத்து வர காட்சிகளில் ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அடிக்கடி எலக்ட்ரிக் லைனை கட் பண்ணுறதும் வக்கீல் வந்து பார்க்கறதும் திரும்ப திரும்ப போகிறதும் நடக்குது. நம்ம வக்கீல் இருக்கானே அவன் எவ்வளவு அலர்ட் ஆகிறான் அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு அலாம் அடிச்சா கூட அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறான். இப்படி நைட்டில் கூட நடக்கிறதுனால ஒரு ஸ்டேஜில் கடுப்பான அந்த வக்கீல் வேற வழியே இல்லாமல் பேட்டரி லைனை கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவனோட டீமும் ஷோ டைம்க்கு ரெடி ஆகுறாங்க. ஒரு ஜேசிபி கூடவே ரெடி பண்றாங்க. பெருசா ஏதோ பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. பட் அந்த ஜேசிபி வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரியல. ஜேசிபி மட்டும் இல்ல, கூடவே கொஞ்சம் ரெடி மருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மறுபக்கம் சந்தேகத்துக்கு மேல சந்தேகப்பட்ட செக்ரட்டரி ஹீரோவோட பையனை பிடிச்சி, ராஜா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வக்கீல் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காரு, ஃபால்ஸ் எல்லாம் கூட ரெகுலரா வர ஆரம்பிச்சிருக்குது, நான் உன்னை கவனிக்கலன்னு மட்டும் என்ன குறைவா இட போட்டுறாத, உன்னோட ஒவ்வொரு அசைவும் கவனிச்சிட்டு இருக்கேன், ஒழுங்கா மரியாதையா உண்மையை சொன்னா உனக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த செக்ரட்டரி ஹீரோவோட பையனை மிரட்ட ஹீரோவும் வேற வழியே இல்லாம எல்லா உண்மையும் சொல்லிடுறான். சொல்ல போனா இந்த செக்ரட்டரி கூட காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த பொண்ணுதான்.
கவர்மெண்ட்டோட இந்த $250 மேலே எடுக்க முடியாது அப்படிங்கிற சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் வேற வழியே இல்லாமல் படிப்பை பாதையில் விட்டுட்டு இப்போ இந்த வக்கீலுக்கு செக்ரட்டரியா அந்த பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஹீரோவோட பையனுக்கு ஒரு நம்பிக்கை, நிச்சயமா செக்ரட்டரி வக்கீல்கிட்ட சொல்ல மாட்டா அப்படின்னு. மறுபக்கம் ஆக்ஷனுக்கான நாளும் வந்துருச்சு. மறுபடியும் ஒரு ஃபால்ஸ் எல்லாம் அடிக்க வக்கீல் காரை எடுத்துக்கிட்டு வரான். அப்போ நம்ம மெக்கானிக்கும் அவனோட டீமும் கம்பத்து மேலே ஏறி நின்று வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வக்கீல் என்னப்பா நடக்குதுன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை சார், இங்கே அடிக்கடி லோ வோல்டேஜ் பிரச்சனை, அதான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு மெக்கானிக் சொல்ல, உண்மையிலேயே எலக்ட்ரிக்கல்ல ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு முழுசா அந்த வக்கீல் நம்புறான். இந்த பக்கமும் செக்ரட்டரிக்கு உண்மை தெரிஞ்சனால கண்டிப்பா அந்த செக்ரட்டரி வக்கீல்கிட்ட சொல்லியிருப்பா, இப்போ இந்த ஆபரேஷனை பண்ணா கண்டிப்பா நம்ம பெரிய சிக்கல்ல மாட்டிப்போன்னு சொல்லி ஹீரோ இந்த ஆபரேஷன் வேணான்னு சொல்ல, அதுக்கு யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஹீரோவை தவிர மற்ற எல்லாரும் நீ வந்தா என்ன வராட்டி என்ன, நாங்க பாட்டுக்கு இந்த ஆபரேஷனை பண்ணதான் போறோம்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு கிளம்பி போக, ஹீரோவோட பையனை முன் வச்ச காலை நாங்க பின் வைக்க போறதில்லைன்னு சொல்லி அவங்களோடவே போயிடுறான். இப்போ இந்த வில்லன் வக்கீல் இருக்கானே, அவன் ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று அட்டன் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல இந்த பக்கம் நம்ம டீம் அசம்பிள் ஆகி எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோவும் என்ட்ரி ஆகிறாரு. சரி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வெற்றியோ தோல்வியோ உங்களோட இருக்குன்னு சொல்லி அவரும் டீம்ல ஜாயின் ஆகிறாரு. டீம்ல இருக்கிற எல்லாரும் செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. இப்போதான் ஹீரோவோட டீம் என்ன பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. ஹீரோவோட டீம்ல 2 பேர் மட்டும் அந்த ஊர்ல இருக்கிற பவர் ஹவுஸுக்கு போய் அந்த பவர் ஹவுஸை வெடி வச்சு செதற வைக்கணும் அப்படிங்கறதா இவங்களோட பிளான். ஸோ என்ன ஆகும், அலாம் அடிச்சாலும் அந்த வக்கீலுக்கு அதுதான் நம்ம பவர் லைனை கட் பண்ணி விட்டுட்டோம், பவரும் இல்லை, அதனாலதான் அலாம் அடிக்குதுன்னு சொல்லி வக்கீலும் கேர்லெஸ்ஸா இருப்பான். அவன் தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, எல்லாமே சேஃபா முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளானா இருக்கு. மீதி எல்லாரும் கிளம்பி போறாங்க. தாத்தா கையில ஜேசிபியை கொடுக்குறாங்க. ஜேசிபி வச்சு என்ன பிளான் பண்ண போறாங்க, இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிட போகுது. மறுபக்கம் பவர் ஹவுஸுக்கு போன 2 பேரும் சின்னதா ரிமோட்ல ஆப்ரேட் ஆகிற ஒரு காரை வச்சு தகர்க்க ட்ரை பண்றாங்க. பட் அது சக்சஸ் ஆகல. வேற வழியே இல்லாம கொண்டு வந்த மொத்த வெடிப்பொருளையும் கார்ல வச்சு அந்த காரையே பவர் ஹவுஸ்க்குள்ள ஆளே இல்லாம உள்ள அனுப்பி பெரிய லெவல்ல வெடிக்க வைக்கிறாங்க. இதுதான் சேஃபை உடைக்க காத்துக்கிட்டு இருந்த ஹீரோவும் அவனோட டீமுக்கான சிக்னல். அவங்க இதை பார்த்ததும் சேஃபை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க வெடி வச்சு மொத்தமும் காணாம போனனால கரண்ட் ஆஃப் ஆயிடுது. நம்ம வக்கீல் இருக்கானே செம்ம ஷார்ப்பு. அவனுக்கு அப்பவும் சந்தேகமா இருக்க நேரா இபி ஆபீஸ்க்கு போன் பண்றான். என்னப்பா ஆச்சுன்னு கேட்க, இபி ஆபீஸ்ல இருக்கிறவங்களோ, இது வழக்கமா நடக்கிறது இல்லைங்க, யாரோ பெரிய லெவல்ல வெடி வச்சு ஏதோ பெருசா பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, அட்டாட்டான்னு சொல்லிட்டு வக்கீல் அங்கிருந்து உடனே வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். மறுபக்கமோ ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சேஃபை ஒரு வழியா ஓபன் பண்ணிடுறாங்க. உள்ள போய் அங்க இருக்கிற பணத்தை எல்லாம் வரிசையா எடுத்து தன்னோட பேக்ல போட ஆரம்பிக்கிறாங்க. மொத்தமா சேஃப்ல இருக்கிற எல்லாத்தையும் வலிச்சு எடுத்ததும் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பட்ட செம பரபரப்பா போயிட்டு இருக்குல்ல. கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோ இன்னொரு வேலையும் பண்றாரு. பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பாண்டு பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து மொத்தத்தையும் எரிச்சு போட்டுறாங்க. ஹீரோவோட டீமோட பிளான் என்னன்னா, வக்கீல் ஒத்த பைசா கூட இல்லாம தள்ளாடணும் அல்லாடணுங்கிறதான் இவங்களோட பிளான். இப்படி எல்லா பணத்தையும் அள்ளிக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல வக்கீல் வந்து சேர்ந்துடுறான். இவங்க 2 பேருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வெறும் 250 மீட்டர் கூட இருக்காரு. ஒருவேளை வக்கீல் பிடிச்சிருவானோ அப்படி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் மரண ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. வக்கீல் வந்த கார் ஒரு பள்ளத்துல சொருகிக்கிட்டு நிக்குது. எப்படா அங்க பள்ளம் வந்தது நம்ம யோசிக்கும் போதுதான் புரியுது அந்த மெக்கானிக் தாத்தா எதுக்காக ஜேசிபி எடுத்துட்டு வந்தாருன்னு. எல்லாமே வெரி வெல் பிளான்டு. வக்கீல் நிச்சயம் இந்த ரூட்ல தான் வருவான். ஏன்னா அந்த இடத்துக்கு வர இருக்கிற ஒரே ரூட் அது மட்டும்தான். அதனால ஒருவேளை அவங்க எதிர்பார்த்த டைமுக்கு முன்னாடி அவன் வந்துட்டான் அப்படின்னா கூட அவன் கையில யாரும் மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செம்மையா பிளான் பண்ணி ஒரு குழியை தோண்டி வச்சிருக்காங்க. இருட்டு மழை அப்படிங்கிறனால எதுவும் தெரியாம வக்கீலும் அந்த வண்டியை குழிக்குள்ள விட்டுறான். ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு வழியா அங்கிருந்து தப்பிச்சு சேஃபா கார் எடுத்துட்டு கிளம்பிட்டு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் வண்டியை நிறுத்தி சந்தோஷமா ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா செலிப்ரேட் பண்றாங்க. சரி, இதுக்கு மேல எல்லாம் ஒன்னா போன ஆபத்து, 3 குரூப்பா பிரிஞ்சு போலாம், ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிறாங்க. பணத்தையும் 3 பாகமா பிரிக்கிறாங்க. அவங்க ஐடியா என்னன்னா, சப்போஸ் யாராவது ஒருத்தர் மாட்டினா கூட ஒரு பகுதியான பணம் மட்டும்தான் போகும், மீதி பணம் சேஃபா இருக்கும், நமக்கு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அது போதும் அப்படிங்கறதா அவங்களோட பிளான். ஹீரோவோட பையன், இவங்க ஒரு கார், தாத்தாக்கள் கோஷ்டி ஒரு கார், டிரான்ஸ்போர்ட் முதலாளியோட பையன் ஒரு கார்னு ஆளுக்கு ஒரு பக்கமா திரும்பி பிரிஞ்சு போறாங்க. அதே சமயம் உள்ள போய் பார்த்த வக்கீலுக்கு பணம் போனதோட மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பாண்டு பத்திரம் அத்தனையும் எரிஞ்சு போனனால வக்கீலு கீழே விழுந்து புரண்டு அழறான். இப்படி எல்லாமே ஹாப்பியா முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில ஹீரோவும் அந்த டிரான்ஸ்போர்ட் ஓனரும் சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே ஹாப்பியா முடிஞ்சிச்சுதான். ஆனாலும் அந்த டிரான்ஸ்போர்ட் ஓனரோட முகம் ரொம்ப சோகமா இருக்கு. அந்த டிரான்ஸ்போர்ட் ஓனர் கேக்குறாங்க, எப்படியும் திரும்பி வந்துருவான்ல அப்படின்னு.
இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. பணத்தை எடுத்துட்டு போன டிரான்ஸ்போர்ட் ஓனரோட பையன் திரும்பி வரவே இல்லை, மொத்த பணத்தை அவன் எடுத்துக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு. நல்ல வேலையா அவன் எடுத்துட்டு போனது ஒன்லி ஒன் போர்ஷன் ஆஃப் தான். மீதி இருக்கிற 2 மடங்கு பணம் இவங்ககிட்ட தான் இருக்குது. அடுத்த சீன்ல ஹீரோவும் அவரோட கனவுபடியே ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்காரு. அங்க 70 பேருக்கு மேல வேலை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வாய்ஸ் ஓவர்ல சொல்றாங்க, அவங்களுக்கு வேணுங்கிறது $3 லட்சம், மீதி எல்லாத்தையும் ஏற்கனவே பேசினபடி அனாத ஆசிரமத்துக்கு அனுப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்துல செக்ரட்டரியும் ஹீரோவோட பையனை வந்து பார்க்க, நீங்க நினைச்சதேதான், ஹீரோவோட பையனும் செக்ரட்டரியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ தான் பேர பிள்ளையோட சந்தோஷமா அங்க இருக்கிற ஒரு கடற்கரை ஓரமா விளையாண்டுட்டு இருக்கிறதோட முடிக்கிறாங்க படத்தை. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் மோர் மூவிஸ் தமிழ் சேனல். மீண்டும் ஒரு நல்ல படத்துல சந்திப்போம். பாய் மக்களே.